சிவனை தொடர்ந்து நான் நானாகவே வந்திருக்கிறேன் என்ற பாடலை கூட சேர்ந்து பாடுவோம். நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உன் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. மார்னிங் சர்ச். சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பாட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வரனால அப்படி இருக்குதா? கொஞ்சம் சத்தமாக. நம்முடைய சபையுடைய சத்தம் இது கிடையாது, அது நல்லாவே தெரியும். ஸோ கூட்டம் குறைஞ்சதோ கூடுதோ அது பிரச்சனை கிடையாது, சத்தம் அதிகமாக இருக்கணும், அப்படி தானே? ஸோ எல்லோரும் சேர்ந்து சொல்லலாமா? மார்னிங். ஓகே, சந்தோஷம். உங்கள் எல்லாரையுமே பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ தேவன் இந்த வருஷத்துலேயும் 2வது ஒரு ஞாயிற்றுக்கிழமையை நம்ம எல்லாரையுமே காண கிருபை செஞ்சுருக்கிறாரு. ஸோ ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சின்ன சின்ன காரியங்களை கூட கடந்து போகிறவங்களாக இருக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன காரியங்கள் கூட நிறைய பேருக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி இந்த சண்டையை நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ நிறைய பேர் என்னை பார்க்க முடியல, அப்படி தானே?
ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், உறவு முறைகளில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், ஏன் சிலவங்க வந்து தன்னுடைய ஆயுசையே வந்து முடிச்சு கொண்டிருக்கிற சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனால் தேவன் இன்னைக்கு நமக்கு இந்த நாளை காண கிடைச்சது பெரிய கிருபை, அப்படி தானே? ஸோ இன்றைக்கி சபை அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது ஒற்றுமையாக நான் பார்க்குறேன். ஸோ ஒற்றுமையாக இருந்தால் தான் அது சபை, அப்படி தானே? ஸோ ஆரம்ப காலங்களில் மனுஷன் வந்து கூட்டமாக வாழ ஆரம்பித்தான். எப்போத்துலேருந்து கூட்டமாக வாழ ஆரம்பித்தானோ அப்போதுலேருந்து அவங்ககிட்ட ஒற்றுமைங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சது. ஸோ அது மூலமாக நிறைய விஷயங்கள் அவன் வந்து கடந்து வர தேவன் வந்து கிருபை பாராட்டினார். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு தனியாக பண்ணுற விஷயத்தை விட சேர்ந்து பண்ணும்போது அதோடைய பலனும் அதிகமாக இருக்குது. இந்த வருஷத்தில் கூட நம்ம சர்ச்சுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டாபிக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பில்ட் டுகெதர். ஸோ தமிழில் பார்க்கணும் அப்படின்னா சேர்ந்து கட்டுவோம், அப்படி தானே? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சேர்ந்து கட்டுவோம் அப்படின்றது கூட ஒரு ஒற்றுமையின் ஒரு வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம வேதத்துலேருந்து சில வசனங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப்பை நம்ம பார்க்கலாம். ஆமென். இந்த வீடியோ பார்த்தீங்க, ஏதாவது புரிஞ்சுதா? என்னது புரிஞ்சுது சொல்லலாமா? ஒற்றுமையே வலிமை, சூப்பர். ஒற்றுமை தான். ஆக்சுவலி இந்த வீடியோவில் 3 விதமான ஸ்டோரி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து அந்த டால்ஃபின் எல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, சேர்ந்து நிற்கிறனால ஒரு பெரிய சுறாவை வந்து அதால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சுது, அப்படி தானே? ஸோ அதுக்கப்புறம் வந்து எறும்பு கூட்டம். ஸோ எறும்பு கூட்டத்தால் தனியாக வந்து ஒரு யானையை வந்து சமாளிக்க முடியுமா? ஸோ முடிஞ்சிருக்காது. ஸோ ஈஸியாக அது பாட்டுக்கு ஊதிட்டு போயிருக்கோம். ஸோ அதே போல் தான் அதுக்கப்புறம் உள்ள இது பார்த்திங்கன்னா அந்த நண்டு கூட்டம். ஸோ ஒரு பெரிய ஒரு டார்கெட்லேருந்து அதை காப்பாற்றுறதுக்கு அது ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் முடியுது. ஸோ இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பெருசாக இருக்கலாம். ஏன்னா நம்ம சில நேரம் பிரச்சனைகள் வந்தாலே ஐயோ இது என்னால் சமாளிக்கவே முடியாது, என்னால் இதை தாங்கவே முடியாது, எனக்கே இந்த பிரச்சனை, எனக்கே இந்த போராட்டம் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நமக்கு வரும். ஸோ பிரச்சனைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம ஒற்றுமையாக இருக்கும் பொழுது அதை நம்ம ஓவர் கம் பண்ண முடியுன்றது நம்ம எல்லோரும் விசுவாசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பைபிள்லேருந்து ஒரு வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 13-14. ஸோ இந்த வசனத்துக்கு முன்னாடி ஒற்றுமை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தேவன் ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே படித்த விஷயந்தான். இன்றைக்கி அவர் சரீரமாக இருக்கிறாரு, நாம் வந்து அதன் அவயவங்களாக இருக்கிறோம், அப்படி தானே? ஸோ அவயவங்கள் அப்படின்னா ஒரு பாடி இருக்குது, அதில் வந்து நம்ம எல்லாமே ஒவ்வொரு உடல் பாகங்களாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம சொல்லலாம், நாம் இன்றைக்கி உடல் பாகங்களாக இருக்கிறோம், எனக்கு இந்த பார்ட்டு வேண்டாம், ஸோ எனக்கு நான் இதை பண்ண முடியாது அப்படின்னு ஒரு உடல் பாகங்கள் சொல்லும் பொழுது நம்ம பாடியில் இருக்கிற கை வந்து காலுடைய வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நடக்குமா? அது அப்படி பண்ணால் எப்படி இருக்கும்? நம்ம கை வந்து காலாக இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், மிருகங்கள் மாதிரி இருப்போம், அப்படி தானே? ஸோ ரொம்ப வித்தியாசமாக விகாரமாக இருக்கும். ஸோ தேவன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாகங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி சபையில் நம்ம கூடி இருக்கிற நாம்
அந்த பாகங்கள் அந்த பொறுப்புகளை நம்ம உணர்ந்து நம்ம செயல்படும் போது சரீரமாகிய கிறிஸ்துவை வந்து நம்ம மகிமைப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஸோ அதோடைய ஒரு வசனம் தான் கொலோசியர் 3:13-14. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றிலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்த ஒற்றுமையானது இல்லைனா வந்து நம்ம சேர்ந்து கட்டுவோம். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு மெசேஜை கேட்க போகிறோம். ஸோ அதில் கூட நம்ம வந்து நெகேமியா எப்படி அலங்கத்தை கட்டினார் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நெகேமியா கட்டும் பொழுது எல்லாருமே வந்து பணிகளை செய்யலை. அதே போல் எல்லாருமே வந்து மேற்பார்வையான வேலையை செய்யவே இல்லை. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பாகங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அதை உணர்ந்து செயல்படும் போது நாம் வந்து கிறிஸ்துவின் சரீரத்திற்குரிய மகிமையை நம்ம செலுத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம். அது வந்து அன்பினால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்றத சொல்லி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்க போகுது. ஸோ அந்த மெசேஜுக்காக நம்மளுடைய இருதயங்களை நம்ம தயார்படுத்தி கொள்ளலாம். ஸோ நம்ம எல்லாருமே கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி. நீர் பெரியவர், மகத்துவம் உள்ளவர், நீர் வல்லவர், நல்லவர். அப்பா சோத்திரம் ஆண்டவர், இங்கு நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் உம்மை நோக்கி எங்களுடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்த கிருபை செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா சோத்திரம், நாங்கள் அநேக காரியங்களில் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எப்படி ஒரு சரீரத்தில் ஆண்டவரை உடல் பாகங்கள் பலவீனமானால் முழு சரீரமும் ஆண்டவரை சோத்திரம் செயலிழக்குமோ, அதே போல் ஆண்டவர் எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கவும், உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் நாங்கள் உறுதியாக இருக்கவும், உம்முடைய ஆண்டவரை சோத்திரம் ஆண்டவரை சபையாகிய இந்த சரீரத்தை நாங்கள் மகிமை புரிந்தவர்களாய் பார்க்கவும் எங்களுக்கு பலனை தாருங்க, வழி நடத்துங்கப்பா. குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்தரலுங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்துருக்கீங்க. அதை நாங்கள் உணர்ந்து செயல்பட உம்முடைய தேவனாக மகிமைக்காக நாங்கள் உழைக்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. இவை எல்லாவற்றையும் அன்பு என்கிற கட்டினால் நாங்கள் பூர்த்தி பண்ண வழி நடத்துங்க ஆண்டவரே. அதே போல் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா சோத்திரம் ஆண்டவரே. புதிதாக வந்திருக்கிற நண்பர்கள், வேதம் படிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒன்றாக இருக்கவும் உமக்குள்ளாக நாங்கள் ஒற்றுமையாக இருந்து ஆண்டவரை சோத்திரம் தேவராஜ்யத்தை கட்டியெழுப்பக்கூடியவர்களாக இருக்க வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவர். ஆராதனையின் மீதியான நேரங்கள் வரையில் கூட இருந்து வழி நடத்துங்க. இரட்சகர் நீடுகளை ஏற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமென். சரி, நேரத்தில் கூட நான் செய்திக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு எழுந்துட்டு ஒரு பாடலை பாடுவோம். அதை எழுந்திருப்போம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் என்ற பாடலை கூட சேர்ந்து பாடுவோம். புது வாழ்வு எனக்கு தந்தா, சமாதானம் நிறைவை அளித்தா, பாவங்கள் யாவும் போக்கினார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தா, சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் போக்கினார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி வீதில் எனக்காய் கம்புதிரம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். கல்வாரி மீதில் எனக்காய் கம்புதிரம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி
நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார், நல்ல மீட்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார், மேகங்கள் மீதிலோரார், மணவாளனாக வருவார், என்னை அழைத்துக் கொள்வார், பாலில் கொண்டு செல்வார். மேகங்கள் மீதிலோரார், மணவாளனாக வருவார், என்னை அழைத்துக் கொள்வார், பாலில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். லா 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 லா. Please be seated. நாம் அமருவோம். நேயத்தோடு செய்தியோடு சகோதரன் கரங்களை தட்டி வரவேற்போம். ஆமென். காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. உண்மையிலே உங்கள் எல்லாரையும் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்களோட அழைப்பேற்று சில புதிய நண்பர் கூட வந்திருக்கீங்க. உங்களை கூட நாங்கள் இந்திய கிறிஸ்டின் சபையின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். ஆமென். அற்புதமாக ஒரு வெல்கம் இருந்துச்சு இல்லையா? அந்த ஒவ்வொரு அதாவது எறும்பு கூட்டமும் சரி, அந்த நண்டுகளும் சரி, எல்லாமே சின்ன சின்ன கூட்டங்கள் தான். தனியாக ஒன்று எடுத்து பார்த்தா அதெல்லாம் அவ்வளோ வலிமை இருக்கான்னு தெரியாது. அதை பிடிக்கிற மாதிரி லாபமாக பிடிச்சிடலாம். அதோட அந்த கொடுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டேமேஜ் பண்ணும் நம்மளை. ஆனால் அது ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுங்கிறது அந்த ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாகவும் நம்ம எப்படி சேர்ந்து கட்டணுங்கிற எடுத்துக்காகவும் அது பார்க்கும்போது உண்மையிலே அது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. டால்ஃபினாக இருக்கட்டும், எறும்பு கூட்டங்கள்லாம் நம்ம காலால் மிதித்து கூட நம்ம இது பண்ணிடலாம். பட் அது அவ்வளோ வலிமையாக இருந்து கூட அந்த அது யானை தானே அது என்னது அதை கூட என்ன ஆகுதுன்னா, சின்ன கூட்டமாக இருந்தாலும் கூட ஒரு பெரிய வலிமை படைச்ச இன்னொரு மிருகத்தை அதால் அங்கேருந்து அவங்களால பாதுகாக்க முடியுது. அந்த டால்ஃபினாக இருக்கட்டும், அதோட திங்கிங்லாம் பார்க்கும்போது அந்த பனிக்கட்டில் இருந்தாலும் கூட அது ஃபோர்ஸ் வரும்போது, அந்த சுறா வரும்போது ஒரு பக்கம் டவுன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுதுன்னா அங்கேருந்து அவங்க எஸ்கேப் ஆகிறாங்க. இதுலேருந்து கற்றுக்க முடியுதுன்னா உண்மைதான். அந்த ஒற்றுமையாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக எவ்வளோ பெரிய வலிமையான விஷயங்களை நம்மளால் நிச்சயமாக செய்ய முடியுங்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஆமென். தேங்க்யூ பிரவீன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக செய்திக்கு போகிறோம்னா ஜெபம் செய்து நம்ம செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம். ஜெபிக்கலாம். தகப்பனை சுவாமி, ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ரொம்ப நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த அற்புதமான இந்த வேலைக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்காக ரொம்ப நன்றி கர்த்தாவே. கண்டிப்பாக கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைகளை இன்றைக்கி பிரசங்கம் பண்ணதற்கு எந்த ஒரு ஆண்டவரே இன்றைக்கி ஒரு தகுதி என்கிட்ட இல்லை ஆண்டவரே. இன்றைக்கி நிறைய நேரங்களில் கர்த்தாவை பார்க்கும்போது உங்களுடைய வார்த்தைகளை எங்கள் நாவால் உச்சரிக்க கூட நான் தகுதி கிடையாது கர்த்தாவே. இன்றைக்கி அந்தளவுக்கு தான் ஆண்டவரே நான் என்னோட மாம்சம் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆண்டவரே. ஆனாலும் கூட கர்த்தாவே நீ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை இன்றைக்கி சரியான விதத்தில் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மனம் திரும்பவும் ஆண்டவரே நாங்களும் உங்களோட சேர்ந்து கட்டவும் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. தொடர்ந்து வழிநடத்தி பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நேரத்தில் கூட நான் தேவனுக்கு நன்றியுள்ள நபராக இருக்கிறேன். அதே நேரத்தில் சபை தலைவருக்கும் நான் நன்றி விரும்புகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு. ஆமென். ஓகே. நம்ம இந்த வருஷத்தோட நம்மளோட தலைப்பு என்னென்னா, அந்த தலைப்பில் நம்மளோட தீம் என்ன அப்படின்னா சேர்ந்து கட்டுவோம் இல்லையா? அதை நம்ம தொடர்ந்து என்ன பண்ணுறோன்னா, நெகேமியா அந்த புத்தகத்தில் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். போன வாரம் கூட ரினோஜனா நெகேமியாவிலேருந்து சில விஷயங்களை நமக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது இன்றைக்கி நெகேமியா அந்த சூசான் அரண்மனையில் இருக்கும்போது அந்த எருசலேம் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வந்த நபர்கிட்ட விசாரிக்கும் போது அந்த சிறையில் மீந்திருந்தவர்கள் அவங்க பட்ட கஷ்டங்களை சொல்கிறாங்க. சொல்லும்போது உடனே அவங்க ஒரு பக்கம் பாவம் செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க அந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறான்னு நெகேமியா கேட்ட உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உடனே உட்கார்ந்து தேவனோட சமூகத்துக்கு தான் நேராக போகக்கூடிய நபராக இருந்தார். போயிட்டு அங்கே உட்கார்ந்து உபவாசிக்கிறாரு. அதிகமாக ஜெபத்தோடு என்ன பண்ணுறான்னா தேவன்கிட்ட இன்றைக்கி நெருங்கக்கூடிய நபராக இருந்தார். இதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கி நெகேமியாவும் எங்கே போனார்னா தேவன்கிட்ட போனார். இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி தான். எருசலேம் ஜனங்களுக்காக அவரும் அழக்கூடிய நபராக இருந்து அவரும் எங்கே போனார்னா இன்றைக்கி தேவன்கிட்ட போகக்கூடிய நபராக இருந்தார். நம்ம தொடர்ந்து நம்ம நெகேமியா அதிகாரம் 1வது அதிகாரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம சில விஷயங்களை இன்றைக்கி நம்ம கற்றுக்கலாம். நெகேமியா அதிகாரம் 1
நீங்கள் எடுத்தவங்க ரீட் பண்ணலாம். வசனம் 5 11 முடிய நீங்கள் ரீட். ஆமென். தேங்க்யூ. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இன்றைக்கி வசனம் 6 7 பார்க்கலாம். உமது அடியாரைய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராக நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். ஆமென். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த செய்தியிலேருந்து நம்ம ஒரு 2 3 பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். அடுத்து நமக்கு செயல்முறை இருக்க போது. அடுத்து வந்து நம்ம ஜெபம் இன்றைக்கி எதில் மேலே கவனம் வைக்கணுங்கிறத அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 வசனங்கள் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, நெகேமியா அந்த இடத்துல வந்து ஒரு சுயநீதி உள்ளவராக இல்லாமல் அவர் வந்து இன்றைக்கி வந்து அவரை தன்னை சார்ந்து மட்டும் இல்லாமல் அதாவது மற்றவங்களே அவர் குறை சொல்லலை இந்த இடத்துல. ஸோ இன்றைக்கி வந்து அவர் அவ்வளோ விஷயங்கள் கேட்டால் கூட அவங்கள குறை சொல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜனங்களோட சேர்த்து தான் தேவன்ட்ட இன்றைக்கி முறையிடுகிறாரு. நானும் என் வீட்டவர் என்ன செய்தோம், இன்றைக்கி பாவம் செய்தோம் அப்படின்னு தான் சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து அந்த இடத்துல தனிப்பட்ட விதத்தில் இஸ்ரேல் மக்கள் மட்டும்தான் பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து என்ன பண்ணுறாருன்னா, இன்றைக்கி அவர் குற்றமாக வந்து அவர் சொல்லலை. இன்றைக்கி தேவன்கிட்ட அவரும் சேர்ந்து தான் அந்த ஜனங்களுக்காக சேர்ந்து என்ன பண்ணுறாருன்னா இன்றைக்கி வந்து அவர் போகக்கூடிய நபராக இருக்கிறாரு. அடுத்து வசனம் 8 9 இருக்குது. நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நினைவு கூறுறாரு. தேவனோட அந்த வாக்குறுதி என்ன பண்ணுறாருன்னா நினைவு கூறக்கூடிய நபராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவிசுவாசத்தை கூட நம்ம வந்து எப்போவுமே இன்றைக்கி அலோவ் பண்ணக்கூடாது நம்ம லைஃப்பில். இன்றைக்கி வந்து இந்த அவிசுவாசமான இருதயத்தை நம்ம எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி அலோவ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் இன்றைக்கி நாம் தேவனோட முழுமையாக மனதிரும்பி போகும்போது நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவாரோன்னா அதுக்கான வெகுமதி இன்றைக்கி எப்போவுமே இன்றைக்கி வந்து அளிக்கக்கூடிய நபராக இருப்பார். ஸோ ஏமேன் சார். ஸோ இன்றைக்கி வந்து தேவன் அந்த நெகேமியா அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முழுமையாக அந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணுறான்னா அவர் மனதிரும்பலோட தேவனோட சமூகத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல தான் இன்றைக்கி என்ன பண்ணுறான்னா இன்றைக்கி வந்து முறையிடக்கூட நபராக இருக்கிறாரு. அடுத்து நம்ம இதுக்குள்ளே ஒரு 2 புள்ளி பார்க்கலாம். நெகேமியாட்ட இருந்த 2 விஷயங்களை பார்க்கலாம். நெகேமியா என்ன பண்ணுறாருன்னா அவருடைய தனிப்பட்ட முயற்சியில் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்க. 10 11 நம்ம படிக்கலாம். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணிரலும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். ஸோ ஏமேன். ஸோ இந்த இடத்துல நெகேமியாவோட 2 முடிவுகளை பார்க்க முடியுது. ஒன்று வந்து அவரோட தனிப்பட்ட முயற்சி, இன்னொன்று வந்து
எப்படிப்பட்ட நிலைமையை கூட மாற்றும் வல்லமை யார்கிட்ட இருக்குன்னா தேவன் மேலே இருக்குது. ஸோ தேவன்கிட்ட இருக்குது. அந்த தேவன் மேலே என்ன பண்ணால் நெகேமியா வந்து விசுவாசத்தை இன்றைக்கி போகக்கூடிய நபராக இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து பிளான் பண்ணுறாரு. நெகேமியா என்ன பண்ணுறாருன்னா திட்டம் திட்டக்கூடிய நபராக இருக்கிறார். திட்டம் திட்டி அதுக்காக நான் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன், ஏதோ ஒரு காரியத்தை அந்த மக்களுக்காக நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிவெடுக்கக்கூடிய நபராக இருக்கிறாரு. வாங்க இந்த இடத்துல ஒரு வசனம் படிக்கலாம். எபிரேயர் அதிகாரம் 10 எடுத்துக்கலாம். எபிரேயர் அதிகாரம் 10, எபிரேயர் அதிகாரம் 10 வசனம் 7 முதல் 9 முடிய. நான் எபிரேயர் 10 வசனம் 7, 8, 9. ஓகே ஓகே. ஒன்பது படிச்சு சாரி 10. ஆமென். ஸோ இந்த வசனத்தை கவனித்தோம் அப்படின்னா இதில் இந்த வசனத்தில் ஒரு 9வது வசனத்தில் இருக்கும், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கி ஜீசஸ் இயேசு கிறிஸ்து எப்போவுமே இன்றைக்கி வந்து தேவனோட சித்தத்தை செய்யறதுக்கு எப்போவுமே தயாராக இருப்பார் இல்லையா? எப்போவுமே ஒரு இயேசு கிறிஸ்து வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை என்னென்னா, எங்கேயாவது போய்ட்டு ஏதாவது அற்புதங்கள் பண்ணால் அந்த சித்தங்கிற வார்த்தை எப்போவுமே அங்கே இருக்கும் இல்லையா? நிறைய கவனித்து பார்த்தா சித்தம் இருக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னா ஜீசஸ் வந்து எப்போ எதை பண்ணாலுமே அவர் தனியாக பண்ணலை, எப்போவுமே பிதாவோட சித்தத்தை அறிஞ்சு தான் எப்போவுமே பண்ணக்கூடிய நபராக இருப்பார். நம்ம நிறைய அற்புதங்கள் பார்க்கலாம். நிறைய அற்புதங்களை புதிய ஏற்பாடில் நம்ம ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா பிதாவை, அதாவது அவர் இந்த உலகத்தில் வாழும்போது பிதாவையும் ஸோ இயேசு கிறிஸ்துவும் பிரித்து எப்போயுமே பார்க்க முடியாது. அவர் எப்போ பிரிஞ்சிருப்பார் அப்படின்னா நமக்காக அந்த சிலுவையில் மரணிக்கும் போது, அந்த சிலுவையை எடுக்கும் போது மட்டும்தான் அந்த பிரிவு ஏற்படும். அந்த பிரிவு எப்போ ஏற்படும் அப்படின்னா நம்மளோட பாவம் அந்த இடத்துல சுமக்கப்படும் போதுனால் மட்டும்தான் அவர் வந்து பிதாவை பிரிஞ்சிருப்பார். அதனால தான் சொல்கிறாரு உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன்னு சொல்கிறார். இதே இடத்துல நெகேமியாவை பார்த்தோம் அப்படின்னா, மறுபடியும் நெகேமியா அதிகாரத்துக்கு வந்துக்கலாம். நெகேமியா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த மக்களுக்காக நான் ஒரு திட்டம் தீட்டுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறான்னா தேவனோட சித்தத்தை அங்கே நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு தான் நெகேமியா என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி தைரியமாக அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நபரார். ஏன்னா சூசன் அரண்மனையில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பானை பாத்திரக்காரனாக இருக்கார். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃபாக தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனாலும் கேட்கும்போது அந்த மக்களுக்காக என்ன பண்ணுறாருன்னா உடனே தேவன்கிட்ட போவதற்கு திட்டம் தீட்டுறதுக்கு நேரம்னா அவருடைய இருதயத்தை இன்றைக்கி வந்து தயார்படுத்தக்கூடிய நபராக இருக்கிறார். ஸோ அதுக்கு அந்த வசனத்தில் பார்த்தோம், 5வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி போகிறார் அப்படின்னா, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே அப்படின்னு தான் ஜெபத்தோடு எங்கே போகிறாருன்னா அன்றைக்கி தேவன்கிட்ட போகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. அதே மாதிரி 14ஆம் வசனத்தில் இருக்கும், ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்படும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக என்கிறார். ஸோ எவ்வளவு ஆழமாக தேவனை புரிஞ்சு வச்சுருக்கனால இப்படி ஒரு ஜெபத்தை இன்றைக்கி நெகேமியாவால் பண்ண முடியும் அப்படின்னா, நெகேமியா தேவனை புரிஞ்சு அந்த மக்களையும் புரிஞ்சு ஸோ தேவனால் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் தன் இருதயத்தில் வந்து அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணனா நெருங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து அந்த மக்களை வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து முதல்ல அந்த பாவங்களை அவங்களை வெளியே கொண்டு வரதான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இன்றைக்கி நெகேமியா பார்க்கக்கூடிய நபராக இருந்தார். இன்றைக்கி அதே நேரத்தில் நமக்கு நிறைய நேரத்தில் இந்த சோர்வு அப்படிங்கிறதும் நம்ம நிறைய வந்து இந்த உற்சாகம் இழந்து போகிற வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையில் நிறைய வரும் இல்லையா? ஸோ நெகேமியாவுக்கு இந்த சூழ்நிலையெல்லாம் கேட்கும்போது அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க, ஆல்ரெடி அவங்க வந்து அதை என்ன பண்ணியிருக்கோன்னா சிறையிருப்பில் மீண்டு போன நபர்கள் தான் இவ்வளோ அக்கிரமங்கள் மீறுதல்கள் அங்கே செய்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது இஸ்ரேல் மக்கள், அந்த எருசலேமில் அந்த மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போகும்போது நெகேமியாவோட இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா 4வது வசனத்தில் இருக்கும், போன வாரம் நம்ம பார்த்துருப்போம், இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது. ஒருத்தர் அழுதார் அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய இருதயத்தில் ஒரு கஷ்டப்பட்டிருப்பார் இல்லையா? உணர்றாரு, உணர்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அப்போது அந்த சூழ்நிலையில் புரிஞ்சுக்கிறாரு அவரால் தாங்க முடியும்னு சொல்லிட்டு அவருடைய இது வந்து வெளியே வந்து அழுகையாக வரக்கூடியதாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா தேவனை நோக்கி போகிறதுக்கு இன்றைக்கி தயாராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி உற்சாகத்தை இழந்து போகிற அளவுக்கான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திப்போம் இல்லையா? கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். ஆனால் நம்ம எல்லாரையும் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்மளை.
அவருடைய வசனங்களை நம்மக்கிட்ட தந்திருக்கிறாரு, அவரோட வார்த்தைகளை நம்மக்கிட்ட தந்திருக்கிறாரு. இந்த மாதிரி உற்சாகத்தை நம்ம இழக்கும் போதோ, இல்லை அப்படின்னா நம்ம தவறுகள் செய்யும் போதோ, இந்த உணர்வுக்குள்ள நம்ம போகும்போது நாம் எப்படிப்பட்ட நபர்களாக இருக்கிறோம்? சரிங்களா? இந்த இடத்துல நெகேமியா அவருக்கான வேலையை செஞ்சார். நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். நான் எந்த இருதயத்தோடு இன்னைக்கு தேவன்கிட்ட போகிறேன்? என் பாவங்களுக்காக நான் அழக்கூடியவனாகவும், நான் துக்கிக்கக்கூடியவனாகவும், நான் உபவாசக்கூடியவனாக இருக்கிறேன்னா, இல்லை அப்படின்னா அது இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்த வாழ்க்கைக்கு நம்ம ஓகே அதோட சேர்ந்து நம்ம கடக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நிச்சயமாக நம்ம எல்லாருமே உற்சாகத்தை இழந்து போகிறதுக்கான ஒரு நேரம் நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம். ஆனால் உங்களை எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கி நெகேமியா மாதிரி உங்கள் இருதயத்தை எப்பவுமே தேவனோட சமூகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எப்பவுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் தயார்படுத்துங்க. அடுத்து நெகேமியாவோட விசுவாசம் எப்படி இருந்துன்னு பாருங்கள். இன்னைக்கு தேவனோட மக்கள் எப்பொழுதெல்லாம் இன்னைக்கு தாழ்மை, மனதிரும்பல் மற்றும் விசுவாசத்துடன் தேவனோட மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்காக வருவேன் என்று சொன்ன தேவன் மேல் தான் என்னவா இருக்காருன்னா விசுவாசம் உள்ளவராகவும் இன்னைக்கு தைரியம் உள்ளவராகவும் இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார் இல்லைங்களா? ஸோ தேவன் மேலே ஒரு அளப்பறியாத, அதாவது ஒரு முழு நம்பிக்கையோட, நிச்சயமாக அவரால் பண்ண முடியுங்கிற உறுதியோடு தான் இன்றைக்கி நெகேமியா எங்கே போகிறாருன்னா இன்றைக்கி தேவன்கிட்ட போகக்கூடிய நபராக இருக்கிறாரு. ஸோ ஏமேன் பேசு சார். ஸோ நான் உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன். இதே உற்சாக மனப்பான்மையோட இன்றைக்கி தேவன் மேலே, அவர் மேலே முழு நம்பிக்கையோட, அந்த 100% நம்பிக்கையோடு நீங்கள் தேவன்கிட்ட போகும்போது நிச்சயமாக உங்களுடைய காரியத்திலும் நீங்கள் வெற்றி அடைய முடியும். நீங்களும் அந்த இழந்து போன உற்சாகத்தை என்ன பண்ண முடியும்னா திரும்பவும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம செயல்முறை பார்க்கலாம். இந்த இடத்துல செயல்முறை பார்க்கும்போது ரீட் பண்ணுறேன். இன்றைக்கி தேவனுடைய மக்களின் தற்போதைய விவகாரங்களின் உங்களுடைய பங்கு என்ன? இன்றைக்கி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் இன்றைக்கி என்னோட பங்கு என்னங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம உணரக்கூடிய நபர்களாக இருக்கணும். ரெண்டாவது, இந்த ஆண்டு உங்கள் நடுவில் சக்தி வாய்ந்த முறையில் வேலை செய்ய தேவனின் திறமை மற்றும் விருப்பத்தை பற்றி விசுவாசத்தோடு இருக்கீங்களா இல்லையா? இந்த கேள்வியை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த வருஷம் முழுவதும் நான் தேவனுக்காக வேலை செய்ய நான் என்ன காரியத்தில் இன்றைக்கி தயாராக இருக்குன்னு சொல்லி உங்களை யோசிச்சு பாருங்கள். அடுத்து, இன்றும் இந்த மாதமும் என்ன செய்வதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார்? இயேசு கிறிஸ்துவும் நெகேமியாவும் செய்தது போல நீங்களும் முன்முயற்சி எடுப்பீர்களா? இன்றைக்கி நெகேமியா சொன்னார், ஏதோ ஒரு காரியத்தை மக்களுக்காக செய்யணும்னு சொன்னார். அதே நேரத்தில் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து சொன்னார், உம்முடைய சித்தத்தின்படி செய்யறதுக்கு நான் ஆவலாக இருக்கிறேன், நான் தயாராக இருக்கிற மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இன்றைக்கி தேவனோட சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு இன்றைக்கி தயாராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ அடுத்து 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட்டு. ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் தேவனின் வல்லமையான செயல்களுக்காகவும் மீண்டும் வலிமையுடன் செயல்படுவதற்காக அவர் தந்துள்ள நம்பகமான வாக்குறுதிகளுக்காகவும் தேவனை துதியுங்கள். அடுத்து, உங்கள் பாவங்களை தேவனிடம் அறிக்கையிட்ட பிறகு உங்கள் வழிநடத்தினிடம் பேசுங்கள். இது 2வது புள்ளி. அடுத்து 3வது பாயிண்ட்டு, உங்கள் சுவரின் பகுதியை மீண்டும் கட்ட நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை கேட்டு தேவனிடம் ஜெபியுங்கள். ஸோ நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்மளுடைய ஜெபம் இன்றைக்கி இதன் மேலே இந்த ஒவ்வொரு புள்ளிகள் மேலே நம்ம கவனமாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் ஜெபம் பண்ணலாம். ஸோ 3வது புள்ளி கூட இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது, உங்கள் சுவரின் பகுதியை மீண்டும் கட்ட நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை கேட்டு தேவனோட ஜெபியுங்கள். ஏன்னா நெகேமியா அலங்க கட்டதுக்கு முன்னாடி முதல்ல அந்த மக்களை தயார்படுத்துகிறாரு. அந்த மக்களோட இருதயத்தை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணதுக்கு தான் அவர் எல்லாமே இன்றைக்கி முயற்சி பண்ணக்கூடிய நபராக இருக்கார். இன்றைக்கி தேவனுக்கான காரியங்களை நாம் செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்ம இருதயத்தை திடப்படுத்தணும் இல்லையா? முதல்ல நெகேமியா அவரை திடப்படுத்தினார். ஸோ அதுக்கப்புறம் அந்த மக்களோட திடப்படுதலுக்காக தேவன்கிட்ட போனார். இன்றைக்கி நாம் தேவனுக்கு முன்னாடி போகும்போதும் அவருடைய காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம திடப்படுத்தும் நபராக இருக்கணும். ஸோ இதில் சுவர்னு சொல்கிறது அதுதான். எந்தெந்த இடத்துல இன்றைக்கி கட்டணுமோ, எங்கெங்கே நம்ம இன்னும் பலவீனங்களோடு இருக்குமோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் சரி செய்து அந்தந்த இடங்களை நம்ம தேவ வார்த்தைகள் மூலமாக கட்டும்போது நிச்சயமாக தேவனுக்கான ஒரு உண்மையான அர்ப்பணிப்போடு அவருக்கான காரியங்களை நிச்சயமாக நம்மளால் செய்ய முடியும். இன்றைக்கி கடைசி அந்த நோட்ஸ்னு ஒன்று இருக்குது. நெகேமியாருக்கும் இயேசுவிற்கும் இருந்த அதே மாதிரி அதே விசுவாசத்துடன் ஜெபிக்கணும். சரிங்களா? ஸோ நெகேமியாருக்கும் ஒரு வாஞ்சை இருந்து, இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு வாஞ்சை இருந்து, ஸோ அதே வாஞ்சையோடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஜெபிக்கக்கூட நபராக இருக்கலாம். ஸோ ஏமேன். ஸோ செய்தி இதோட இன்னைக்கு முடியக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நமக்கு கம்யூனியன் இருக்க போகுது. ஸோ ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அதே அதிகாரம் எபிரேயர் அதிகாரம் எடுத்துக்கலாம். எபிரேயர் அதிகாரம் 10 வசனம் 10 எடுத்துக்கலாம். ஆமென். ஸோ இந்த வார்த்தையை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோட சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஸோ இன்றைக்கி நாம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாகவும் அவருடைய சரீரத்தை நமக்கு ஒப்பு கொடுத்ததன் மூலமாக தான் நம்மளாம் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நம்மளால் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லையா? இல்லை அப்படின்னா
நம்ம சீசர்களாக முன்னாடி வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இருதயம் நிறைய பாவங்களாலும் சில பாவ கரைகளினாலும் என்ன பண்ணால் அதிலே படிஞ்சு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் சரிங்களா. ஸோ இன்றைக்கி இயேசு கிறிஸ்துங்கிற ஒருத்தர் வந்து இன்றைக்கி அவர் இயேசு கிறிஸ்துங்கிறவர் நமக்காக அவர் மரிக்கும்போது அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாகவும் அவருடைய சரீரத்தின் மூலமாகவும் நம்மளை முற்றிலுமாக அந்த பாவ கரைகளை என்ன பண்ணியிருக்கிறான்னா தூக்கி எடுத்துட்டு அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளை பரிசுத்தமான வழியிலையும் அவருடைய சிலுவையின் பாதையிலையும் போவதற்கு என்னென்னா நம்மளை தயார்படுத்தியிருக்காரு. நிச்சயமாக நமக்கு இந்த வார்த்தைகளெல்லாம் முன்னாடியே நமக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு கணம் யோசிக்கலாம், என் வாழ்க்கையில் இன்றைக்கும் என்னையால் மனம் திரும்ப முடியாத பாவங்கள் இல்லை இன்றைக்கும் தேவனை காயப்படுத்துகிற மாதிரியான அக்கிரமங்கள் மீறுதல்கள் என் வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா நாம் தேவனுக்கு கூட சிலுவைக்கு அடியில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நம்ம முழு அர்ப்பணிப்போட ஒரு வாழ்க்கையை இந்த ஆண்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி நம்ம வாழலாம். ஸோ இந்த நேரத்தில் கூட நம்ம அப்பமும் திராட்சை ரசம் இருக்க போகிறோம். இன்றைக்கி அப்பமானது இன்றைக்கி அவருடைய சரீரத்தையும் திராட்சை ரசமானது அவரோட ரத்தத்தையும் இன்றைக்கி குறிக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம ஒரு கணம் யோசித்து நம்ம அந்த இதில் இன்றைக்கி பங்கேற்றுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த நேரத்தில் கூட நம்ம அப்பத்துக்காக ஜெபம் செய்யலாம், ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற அன்புள்ள கர்த்தாவே, சுவாமி ஆண்டவரே, ரொம்ப நன்றி கர்த்தாவே. உங்களுடைய கிருபைக்கும் தயவுக்குமாக ரொம்ப நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்ததற்காக ரொம்ப நன்றி கர்த்தாவே. எங்களுக்காக ஒரே தரம் மறிக்கப்பட்டீங்க தகப்பனே. ஒரே தரம் ஆண்டவரே எங்களுக்காக உங்களோட சரீரத்தை ஒப்பு கொடுத்தீங்க. அதன் மூலமாக எங்களோட பாவங்களை நீங்கள் வந்து சுத்திகரிச்சிருக்கீங்க தகப்பனே. எங்களோட பரிசுத்தமான வழியில் எங்களை கொண்டு வந்திருக்கீங்க தகப்பனே. உங்களோட வார்த்தைகளையும் உங்களோட வசனங்களையும் தெரியதற்கு முன்பாக ஆண்டவர் நாங்கள் பாவங்களை செய்து இன்றைக்கி நாங்கள் பாவ கரைகளோடு இருந்திருக்கோம் கர்த்தாவே எங்கள் இருதயத்தில். ஆனால் நீங்கள் அதை மாற்றி தந்திருக்கீங்க, அதற்காக ரொம்ப நன்றி. ஆனாலும் கூட இப்போவும் கூட நாங்கள் ஏதோ ஒரு பாவங்களை செய்து உங்களை நாங்கள் வந்து காயப்படுத்துகிறோம். உங்களோட தழும்புகளை மறுபடியும் நாங்கள் புண்ணாக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் கர்த்தாவே. அதை மன்னிங்க. முழுமையாக மனம் திரும்பி உங்களிடத்துல வருவதற்கு உதவி செய்யுங்க. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கேற்ற ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இந்த நேரத்தில் நம்ம திராட்சைக்காக ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, சுவாமி ஆண்டவரே, மீண்டும் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்காக ரொம்ப நன்றி கர்த்தாவே. இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் இருப்பதற்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரம் கூட இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையினோட ஒரு முக்கியமான ஒரு நேரமாக இருக்குது கர்த்தாவே. நீர் சிந்தன ரத்தத்தை குறித்து நினைவு கூறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கக்கூடியதாக இருக்குது கர்த்தாவே. ரொம்ப நன்றி. இந்த நினைவு கூறுதலை எங்களையும் உங்களுடைய சமூகத்தில் நீர் பங்குகளை பண்ணின அந்த தயவுக்காக ரொம்ப நன்றி கர்த்தாவே. எவ்வளோ பாவங்கள் அக்கிரமங்கள் ஆண்டவரே மீறுதல்கள் செய்த போதும் கூட கர்த்தாவே எங்களை நீர் மன்னித்தீர் கர்த்தாவே. உங்களுடைய தயவு, உங்களுடைய கிருபை, உங்களுடைய அனுகிரகம் இது எல்லாமே எங்கள் மேலே இருந்துச்சு கர்த்தாவே. அதனால தான் கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் இருந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்க முடிஞ்சது கர்த்தாவே. அதற்காக ரொம்ப நன்றி கர்த்தாவே. எங்களோட பாவங்களை உங்களிடத்தில் அறிக்கையிடும் பொழுது அதை முற்றிலுமாக கழிவு நீக்கி சுத்திகரிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க. எங்களோட பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிற நாங்கள் தயாராக இருக்கும்போது எங்கள் மேலே நீங்கள் இரக்கம் புரியக்கூடிய நபராக இருக்கிறீங்க. எங்களோட பாவங்களை கடலின் ஆழத்தில் நீங்கள் போட்டிருக்கீங்க தகப்பனே. இன்னை வரைக்கும் கடலின் ஆழம் கண்டுபிடிக்கப்பட முடியல கர்த்தாவே. இன்றைக்கி உலகத்தில் எத்தனை விதமான டெக்னாலஜி இன்றைக்கி வந்தாலும் கூட அந்த ஆழத்தில் இன்னுமே கண்டுபிடிக்க முடியல கர்த்தாவே. அப்படின்னா நிச்சயமாக எங்களோட பாவங்கள் இன்னைக்கு அந்த அளவுக்கு அந்த ஆழத்தில் போட்டிருக்கீங்க தகப்பனே. அப்படின்னா யாராலுமே அது இன்னைக்கு வந்து நினைவு கூட பார்க்க முடியாது கர்த்தாவே. அந்த அளவுக்கு எங்களோட பாவங்களை நீர் மன்னிச்சிருக்கிறீர் கர்த்தாவே. ரொம்ப நன்றி. ஆனாலும் தொடர்ந்து உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க. இன்னும் நாங்கள் காயப்பட்டு கொண்டிருக்கிற ஏதாவது பாவம் இருந்தால் எங்கள் வாழ்க்கையிலேருந்து நாங்கள் முழுமையாக மனம் திரும்ப நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. ஸோ தொடர்ந்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவர். எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்து உயிர் திறந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.
ஸோ இந்த நேரத்தில் கூட நம்ம காணிக்கை வசூலுக்கு நேரமாக இருக்க போகுது. ஸோ காணிக்கை எடுக்கிற நேரம் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அந்த காணிக்கையானது சபையோட பல்வேறு தேவைகளுக்கு இன்றைக்கி வந்து பயன்படக்கூடியதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம காணிக்கையாக ஜெபம் செய்யலாம், ஜெபிக்கலாம். தகப்பனே சுவாமி ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே. அற்புதமான இந்த ஆராதனையை இன்றைக்கி நல்லபடியாக ஆண்டவரே இன்றைக்கி கடந்து வருவதற்கும் ஆண்டவரே ஆராதனையில் பங்கு கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. ரொம்ப நன்றி கர்த்தாவே. இந்த நேரம் கூட உங்களுக்கு கொடுக்குற ஒரு நேரமாக இருக்குது கர்த்தாவே. இன்றைக்கி உற்சாகமாக கொடுக்குற இடத்துல கர்த்தர் நீங்கள் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அந்த ஏழை விதவின் அந்த ஒரு காணிக்கையை நீங்கள் எவ்வளோவா நீங்கள் ஆசீர்வதித்தேன்னு சொல்லி எங்களால் பார்க்க முடியுது கர்த்தாவே. உங்களுடைய வேதத்தின் மூலமாக ஆண்டவரே அந்த காணிக்கை ஆசீர்வதிக்கும் இங்கே கொடுக்குற ஒவ்வொருடைய இருதயத்தையும் அதை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கி வந்து பலகன வழியாய் திறந்து இன்றைக்கி ஆசீர்வாதிக்கு மட்டும் ஆண்டவரே அதிகமான ஆண்டவரை நீங்கள் திடப்படுத்துவீங்கலாம் சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அதற்காக ரொம்ப நன்றி கர்த்தாவே. தகப்பனை உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபை இன்னைக்கு முழுமையாக கூட வழி நடத்தும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நல்ல ஒரு மெசேஜ் கேட்டோம், அப்படி தானே? ஸோ நெகேமியாவை பற்றி நம்ம போன வாரத்துலேருந்தே நம்ம இந்த நெகேமியா அலங்கத்தை கட்டினதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஒரு வசனம், நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சூழல் வருது. தன்னுடைய சொந்த இடத்துல வந்து அலங்கம் வந்து கட்டி எழுப்பப்படணும். ஸோ அதாவது நெகேமியாவுடைய நாட்டில் வந்து ஒரு சேஃப் இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை. அந்த அலங்கம் முழுவதுமாக இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. சொல்லப்போனால் ஒரு பயங்கரமான ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தான் நடக்குது. அப்போது அந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நெகேமியாவுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, ஸோ என் நாட்டுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பு இருக்குது. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல வேறு யாரையுமே தேடி போகலை, அவர் தேவனை மாத்திரம் தான் நோக்கி பார்க்கக்கூடியவராக இருந்தார்.